ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்க போகுது, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறையா புது உறவுகள் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டீஸெல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. 11:30 மணிக்கு மேலே தான் வந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு, Black Forest 1 kg. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் 3:30 போல் கேக் டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ பேட்டர் ரெடி பண்ணி அவனில் வச்சாச்சு. அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ப்ளைன் சாக்லேட் கேக் வேணும் குட்டீஸ் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒட்டுக்கா பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பேக் ஆனதும் அது ரூம் டெம்பரேச்சர் வரணும், அதுக்காக நம்ம வந்து ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் ஸ்டிக் விட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே வந்துட்டு பேக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டிக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மாவு தென்படக்கூடாது, அதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சீக்கிரமே Black Forestோட ஃபுல் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்கான சிரப் ரெடி பண்ணிடலாம். மற்ற கேக்குக்கெல்லாம் நம்ம நார்மலாக 1 டம்ளர் வாட்டருக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி சிரப் ரெடி பண்ணுவோம். ஆனால் Black Forest கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செரி சிரப் ரெடி பண்ணி பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2-3 கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்ணப்போ அவங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த செரி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. ஸோ நான் அதையே இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறது. அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 1 kgக்கான அளவு. ஒரு 10 செரி பழம் எடுத்திருக்கேன். இந்த பேக்கரியிலலாம் விற்பாங்க இல்லைங்க, அந்த செரி பழம். பேக்கரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிரப் ரெடிமேடாகவே வச்சுருப்பாங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தேவைப்படுறப்ப தான் செஞ்சுக்கிறது. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு என்ன பிடிக்குதுன்னு நானே என்னை என்கரேஜ் பண்ணிக்குவேன். சிரப் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. 12:30 போல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி உட்காந்தே ஐசிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்தாச்சு. சிரப்போட கலர் பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் இருந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளில் பாப்பாவுக்கு காது குத்து. அந்த 1 வீக் ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே இல்லை, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதனால் எனக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. இப்போ கேக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கேக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் தொட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg Black Forest கேக்கோட ஃபுல் லென்த் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரசமலாய் கேக் வீடியோ போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா ஐசிங் மட்டும் போட்டிருக்கீங்க, ஃபுல் லென்த்தாக போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. சீக்கிரமே எல்லா கேக்கோட வீடியோவுமே ஃபுல் லென்த்தாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தடவை கேக் நல்ல ஸ்பான்ச்சியாக வந்துருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுவேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக கேக்கோட லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1:30 போல் ஃபினிஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. 3:30க்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்லா செட் ஆகி கேக் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கேக் ரெடி பண்ணுறதோட பெரிய வேலை அந்த கேக் பேக் பண்ண இடத்த க்ளீன் பண்ணுறதும் அந்த பண்டம் பாத்திரத்தையெல்லாம் கழுவி அது இடத்துல வைக்கிறதும் தான். கிச்சன் பார்த்திங்கன்னா அலங்கோலமாக கிடந்துச்சு. சரி ஓகே ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி சாதமும் முட்டை தான். காலையில் வந்து எல்லாமே அவங்களுக்கு இது தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். கேக் ஆர்டர் வந்தாவே நான் ஒரே குஷி ஆயிடுவேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஒரு 1:30 போல் சாப்பிட உட்காந்தாச்சு. எள்ளுருண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிடவோ இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது நல்ல பழக்கமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரி ஓகே நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் நல்லதாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இந்த கடலை உருண்டை, கடலை பருப்பி, எள்ளுருண்டையெல்லாம் ரெகுலராக வாங்கி வச்சுக்கிறது. சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு சமைக்கணும். ஊர்லேருந்து அம்மாவும் பெரியம்மாவும் வந்துட்டு சாயந்தரம் ஒரு 3:30 மணி போல் வந்திருந்தாங்க. சிவன்யா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காது குத்து, வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. அம்மா கிட்டே நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், அம்மா இங்கேயே வந்து வாங்கிக்கலாம், ஊர்லேருந்து அங்கேருந்து ஏன் போய் தூக்கிட்டு வரீங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன் நானும் பெரியமான்னு சொல்லிட்டு காலையில் நேரமே 2 பேர் பொள்ளாச்சி போய் சிவன்யா பாப்பாவோட காது குத்துக்கு தேவையான தட்டை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாழைப்பழம் கூட அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும் தான், ஆனாலும் எங்கள் அம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான்.
சரி ஓகே, அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வரப்பவே 2 பேர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப பசி. வந்ததுமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். நான் இன்றைக்கி என்னென்ன சமைச்சேன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கெட்டிப்பருப்பு ரசம், அரசாணிக்காய் பொரியல். 2 பேருமே அரசாணிக்காய் பொரியல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா ஒரு ரவுண்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஈஸியாக தப்பிச்சுக்குவாங்க. பெரியம்மா பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஒரு 4 படி அரிசி உளுந்தும் போட்டு ஊற வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுமே டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கா, ஒரு வேளை ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 41 தட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாரம் முன்னாடியே கூப்பிட்டு தட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, கடைசி நேரத்தில் தட்டு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அடிக்கொருக்கா ஃபோனில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க மட்டும் ஒரு 20 தட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்டு. அப்புறம் மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணுறது தான் இருக்குது, அது எப்படி கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஒரு 10 தட்டு இருந்துச்சு. மொத்தமாக 30 தட்டு ரெடி பண்ணிட்டேன். ஒரு 10 தட்டு மட்டும் தேவைப்பட்டுச்சு. சரி, சிவனியோட காதுகுத்து ஞாபகமாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூத்த பூ தான். கீழே வந்து அந்த காக்கடா மல்லின்னு சொல்லுவாங்களே அது இருக்குது. மேலே வந்து ரோஸ் வச்சு கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக பூ இருந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு ரெட் ரோஸு, மீதியெல்லாம் சந்தன கலர் ரோஸு. மரம் போல் இருக்குது எங்கள் வீட்டில் அந்த செடி. என்றைக்கும் பூ இருக்கும். பேச்சிமக்கா வீட்டுக்கு போனால் ரோஜா பூ பறிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். எப்போவும் ஒரு 5-6 கலர் பூ செடி எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். என்றைக்கும் பூத்துட்டே இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. பழமெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். இங்கேயே வாங்கிக்கலாமா, அங்கேருந்து சம்மந்துட்டு வர வேண்டான்னு சொன்னதுக்கு சரி ஓகேன்னு சொல்லி போட்டு பல வகைகளுமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு ஐட்டம்ஸு. குட்டி ரவுண்டு பிஸ்கெட்டு, ஆரஞ்சு மிட்டாய், கல்கண்டு, பனவெல்லம், அதெல்லாம். அம்மா பார்த்திங்கன்னா காய்கறி வியாபாரம் தான். அந்த எலுமிச்சம்பழமெல்லாம் 5 கிலோ பேக்கே 250 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் எடுப்பாங்க. இந்த கையில் வச்சுருக்கிற 10 எலுமிச்சம்பழம் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நான் போய் இப்படி ஏமாந்து நம்மளுக்கு எடுத்து வைக்காம விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே கிடந்தாங்க. அப்புறம் தேங்காயும் அந்த டைமில் நல்ல பீக் ரேட்டு. ஒரு தேங்காய் 55 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 7 தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொட்டுறப்ப நான் திட்டிகிட்டே இருந்தேன். எதுக்கு வாங்கினேன், நானே வாங்க வேண்டாம், இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொன்னேன்லம்மா அப்படின்னதுக்கு, நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க கூட்டத்தில், உங்களை போட்டு ஏன் சிரமப்படுத்தணும், நீ சொன்னேன்னா சரின்னு கேட்டுக்க வேண்டியதா, அப்புறம் நம்ம பண்ணுறது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் அடிச்சுட்டே வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி கணக்கு பண்ணிக்கோ. அதுக்கு ஒரு சீப் வாங்கின பத்தது இத்தனை மொத்தமாக எல்லாமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. கவுண்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 38 தட்டுக்கு பொருள் வந்துச்சு. இன்னும் ஒரு 3 தட்டு வைக்கணும். அது வந்து ஒன்று நகை, ஒன்று ட்ரெஸ்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூ. அவ்வளோதான். இதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து பல்லடம் வரைக்கும் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவங்க கிளம்பி வரேனாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்டு, ஸ்வீட்ஸு எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஏன்னா 2 நாளுங்கிறப்ப லைட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி வாட்டம் ஆயிரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது பார்க்குறக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து உள்ளே வச்சாச்சு. அந்த தட்டு வாங்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா. அப்புறம் கிருஷாந்துக்கு அவங்க அப்பாவுக்கு நான் ட்ரெஸ் வாங்கவே இல்லை அன்றைக்கி வரைக்கும். அது வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த தட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. 150. சரி ஓகேன்னு சொல்லி வாங்கியாச்சு. கூட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா 10 தட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது அந்த டிசைனில் வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் நிறைய வருவாங்க, மெஹந்தி எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெஹந்தி வாங்கியிருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ராம்ராஜ் போய் 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியாக வேஷ்டி சட்டை ஒட்டிக்கோ கட்டிக்கோ வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வாங்கினாலும் இவங்களோட ட்ரெஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது 2 பேர் போட்டு பார்க்குறப்ப. அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நான் வந்து பியூட்டி பார்லர் போயிருந்தேன். நம்ம ஃபேஸை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கலாம்,
ஃபோட்டோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷியல் மட்டும் பண்ணியிருந்தேன். ஒரு மொபைல் கடைக்கு வந்திருந்தோம். அம்மாவோட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அதை வாங்குறதுக்காக அந்த லைட்டிங்கில் பார்க்குறப்ப இது நானாங்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அது என்னன்னு தெரியல, ஃபேஷியல் பண்ணுறப்ப மட்டும் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. நினச்சிப்பாவே என்னோட கலர் எல்லாம் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐப்ரோவை எடுத்தாச்சு. ஐப்ரோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐயோ, ஒவ்வொரு தடவை ஐப்ரோ எடுக்கிறப்போ உயிர் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் பார்க்க அழகாக இருக்கணுமேங்கிறதுக்கு வேண்டி அப்படியே தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங்காக கொடுத்துருந்தேன். அதுவுமே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப சூப்பர் நல்லா சொல்ல முடியாது, ஓகேவா பண்ணியிருந்தாங்க. அப்படியே ப்ளவுஸுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக ஸ்டிச்சிங் ப்ளஸ் இந்த டிசைனுக்கு 3000 வாங்கியிருந்தாங்க. பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா சஷ்டி டிசைனர்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் கொடுத்துருந்தேன். பின்னாடி வந்து க்ளோஸ் நெக்கு ஒரு ஃப்ளார் மட்டும் வந்த மாதிரி அதில் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா சூட்டாக ஆச்சு. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டிக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ காதுகுத்து வீடியோ தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க.